மீனராசிக்காரர்கள் நான் இந்த இலக்கை அடைய வேண்டும், இந்த பாதையில நான் போகணும், இந்த விஷயத்தை நான் சாதிக்கணும், இந்த விஷயம் எனக்கு வேணும்னு ஒரு முயற்சி பண்ணிட்டாங்கன்னா காட்டாற்று வெள்ளம் போல கடந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுக்கு யாருமே முட்டுக்கட்டையை போடவே முடியாது, தடையே போட முடியாது. உங்களுக்கு இப்படிதான் நடக்கும், நீங்க இப்படிதான் இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லுவதல்ல ஜோதிடம். இப்படி இருப்பதற்கு, இப்படி சமநிலைப்படுத்திக் கொள்வதற்கு, இதிலிருந்து வெளியில வருவதற்கு இப்படி ஒரு பிராயச்சித்தம் இருக்குது, இப்படி ஒரு வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறைக்கான வழி இது. இதை நீங்க முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு கிரக நிலைகள் மாறி அமருது. இன்னைக்கும் திருச்சியில லால்குடியில சப்தரிசீஸ்வரர் கோவில்ல நவகிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய எதிரெதிர் திசைகளை பார்க்காத கோவில்கள்லாம் இருக்கு. அப்படி இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு பல்வேறு ஆலயங்கள் இருக்கு. இந்த குழந்தைகள் மேல அதீதமான ஈர்ப்பு, பற்று, பாசம், குழந்தை மனசுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மீனராசிக்கு ரொம்ப இருக்கும். ரொம்ப இரக்க சுபாவமா இருப்பாங்க. அதுல பொதுவா மீனராசி அதிகப்படியான பிரச்சனைகளை சிக்கிக்கிறது திருமண வாழ்க்கையில தான். என்ன காரணம் அப்படின்னா, எதற்கும் அனுகூலம் இல்லை சார், வீட்டுக்கு போனாலே முதல் மரியாதை படம் ஓடுற மாதிரியே இருக்கு சார் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வாழ்க்கை ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அமைச்சு கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு மீனராசிக்காரர்களும் கண்டிப்பாக தன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஒரு குருவோட துணை வேணும். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக வாழ்க்கையில தடை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் 12 ராசி நேயர்கள்னு எடுத்துக்கும் போது ஒரு ராசிக்கும் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது மாறுபடும். அந்த வரிசையில் 12 ராசி நேயர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன கிரகங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க, என்னென்ன கிரகங்கள் இதுக்கு காரணமா இருக்கு தடைகளை ஏற்படுத்துறதுக்குன்னு பார்த்துட்டு வரும். அடுத்ததாக மீன ராசி நேயர்கள், உங்களுடைய இந்த வாழ்க்கையில, இந்த அற்புதமான வாழ்க்கையில தடைகள் ஏன் ஏற்படுது தெரிஞ்சுக்கலாம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. மீனராசினியர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய குணாதிசயங்களை பத்தி சொல்லுங்க. அருமையா நீங்க சொல்லும் போதே அழகா சொன்னீங்க. என்னென்ன கிரகங்களால தடை வருது, இந்த ராசிக்கு பல்வேறு தடைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இருந்து அதுல இருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு நீங்க தெளிவா கேட்டீங்க. நம்ம எப்படி சொல்றோம் நேயர்களுக்காக என்ன சொல்றோம்னா, கிரகங்கள் நிறைய நமக்கு அருள் பண்ணுவதற்கும் நமக்கு நிறைய நல்லதுகளை தர்றதுக்கும் தான் இறைவனால நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. பட் அதே கிரகங்கள் நீங்க உங்கள் லக்னத்திற்கு, உங்க ராசிக்கு ஒரு கிரகம் யோகத்தை கொடுக்கணும்னு சுப கிரகம்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த கிரகம் உங்களுக்கு எதிர்மறையான பலனை கொடுத்துட்டு போயிடும். அல்லது உங்களுக்கு எதிரி கிரகம், அந்த ராசி லக்னத்துக்கு இது எதிர்மறையான கிரகம் நினைச்சுட்டு இருப்போம். அந்த கிரகங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள், ராஜயோகங்களை கொடுத்துட்டு போயிடும். அதைத்தான் ஜோதிட சாஸ்திரத்துல கெட்டவன் கெட்டு போனா கிட்டிடும் ராஜயோகம், யோகாதிபதி நல்ல நிலையில இல்லைன்னா யோக பலனே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனால எந்த கிரகமே முழு கெடுதல் பண்றதும் இல்லை, எந்த கிரகமே முழு நல்லது பண்றதும் இல்லை. அந்த ஸ்தான கர்மவினைக்கு தகுந்த பலனை கொடுக்குது. அப்ப மீனராசி அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே இந்த ராசிக்கு தடைகளை கொடுக்குற கிரகம் என்ன? உடனே நம்ம நேயர்கள் கேட்குறாங்க, என்னன்னா தடைனா எல்லா விதத்துலையும் தடை இருக்குங்க. எனக்கு திருமண தடை இருக்கு, கல்வி நான் நல்ல அடிப்படை கல்வி அருமையாக படிச்சுட்டு வந்துட்டேன், உயர்கல்வி படிக்க போகும்போது குடும்ப சூழ்நிலைனால படிக்க முடியல, திரும்ப நான் ஒரு 4 வருஷம் கேப் விட்டுட்டேன், இப்போ எனக்கு படிக்கணுங்கிற ஆர்வம் வருது, சூழ்நிலை அமையுது, அதை செய்யறதுக்கு கிரகம் வழி பண்ணும். அதே மாதிரி நான் ரொம்ப நாளாக அப்பாவுடைய சொத்து, பூர்வீக சொத்து அங்கேயே இருந்துகிட்டு இருந்தேன், கூட்டு குடும்பமாக இருந்துட்டு இருந்தேன், ஒரு வாழ்க்கையில் கொஞ்ச நாளாவது சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன், தனி கொடுத்தனம் இருக்கணும், என் கணவரோட என் குழந்தைகளோட நான் மனமகிழ்ச்சியோடு இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு என் வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, கூட என் குழந்தைகளை பார்த்துக்கிட்டு எனக்கு உதவியா, நான் அவருக்கு உதவியா, அவருக்கு நான் ஏதாவது உதவி பண்ணுற மாதிரி, அவருடைய சம்பார்த்தனைக்கு என்னுடைய உதவி நான் ஏதாவது செய்கிற மாதிரி இருக்கணும்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அதில் ஒரு தடைகள் வருது. இப்படின்னு லிஸ்ட்டு போட்டோம்னா இந்த தடையே நிறைய இருக்கு, வாழ்க்கையே தடைகளா இருக்கு. அப்படி ஒவ்வொரு பாவகத்தையும் பார்த்து அந்த பாவகத்தை எந்த கிரகங்கள் தடைப்படுத்துது, அதற்கான நுட்பமான பரிகாரங்கள் என்ன, வழிபாடுகள் என்ன, அதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி, இதுதான் ஜோதிடத்தினுடைய நுட்பமே. உங்களுக்கு இப்படிதான் நடக்கும், நீங்க இப்படிதான் இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லுவதல்ல ஜோதிடம். இப்படி இருப்பதற்கு, இப்படி சமநிலைப்படுத்திக் கொள்வதற்கு, இதிலிருந்து வெளியில வருவதற்கு இப்படி ஒரு பிராயச்சித்தம் இருக்குது, இப்படி ஒரு வழிமுறை இருக்குது, அந்த வழிமுறைக்கான வழி இது. இதை நீங்க முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு கிரக நிலைகள் மாறி அமருது. அப்போ கிரக நிலைகளை முழுசும் மாற்றி அமைச்சிட முடியுமா? முடியாது. ஆனா ஞானிகள் அமைத்தார்கள். இடைக்காட்டு சித்தர் நவகோள்களையும் மாற்றி அமைத்தார், திசைகளையே மாற்றி அமைத்தார்.
அப்படின்னு இருக்கு. இன்னைக்கும் திருச்சியில லால்குடியில சப்தரிசீஸ்வரர் கோவில்ல நவக்கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய எதிரெதிர் திசைகளை பார்க்காத கோவில்கள்லாம் இருக்கு. அப்படி இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு பல்வேறு ஆலயங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த மீனராசியினுடைய சிறப்புகள் என்னன்னா, குருவோட அம்சம் பெற்றவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள். இந்த குழந்தைகள் மேல அதீதமான ஈர்ப்பு, பற்று, பாசம், குழந்தை மனசுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மீனராசிக்கு ரொம்ப இருக்கும். ரொம்ப இரக்க சுபாவமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு முயற்சி கிரகமா 3ஆம் அதிபதி, அதைத்தான் தைரிய வீரிய முயற்சி ஸ்தானம்னு சொல்றாங்க. அந்த ஆதிக்க கிரகமா சுக்கிர பகவான் வர்றாரு. சுக்கிரன்னா என்ன? அழகு. குருனா என்ன? அறிவு. அப்ப அறிவும் அழகும் ரெண்டும் ஒன்று சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம். ஆனா இந்த அறிவோடையும் இந்த அழகோடையும் ரொம்ப பிரகாசமா இருக்கும்போது ஆபத்துன்னு ஒன்று காத்துக்கிட்டு இருக்கும். கண்டிப்பா அந்த ஆபத்தை எதிர்கொள்றதுக்கு துணிவுன்னு ஒன்று வேணும். அந்த துணிவை கொடுக்கறதுக்கு செவ்வாயினுடைய பலம் உங்க ஜாதகத்துல பலமா இருக்கணும். அது மட்டும் மீனராசிக்கு பலமா இருந்துட்டா அறிவா, அழகா, வீரமா முயற்சி பண்றதுல இவங்கள மாதிரி கெட்டிக்காரர்கள் யாருமே கிடையாது. இதுல ஒரு கலவை குறைந்தாலும் அறிவு தூக்கலா இருக்கும், வீரம் கம்மியா இருக்கும். வீரமும் அழகும் தூக்கலா இருக்கும், அறிவும் மந்தமாயிடும். அப்ப இந்த கிரகங்களுடைய தொடர்பு தான் இது மூணையுமே அவர்களுக்கு கொடுக்குது. ஆனாலும் கூட குருவினுடைய அம்சம் பொருந்தியதுனால தனக்கிட்ட ஒரு விஷயம் இல்லை, தான் ஒரு விஷயத்த எனக்கு புரியல அப்படின்னா எந்த விதத்திலையும் யோசிக்காம அதை கத்துக்கிறதுக்காக முட்டி போராடி, அது 7 மலை 7 கடல் 7 ஊரை தாண்டி கூட அங்க போய் கத்துக்க முடியும்னா அப்பேற்பட்ட குரு எங்க இருக்கிறாரு? அதை சொல்லிக் கொடுக்குற ஆள் எங்க இருக்கிறாங்க? அதை எனக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க என்ன முறையில சொல்லிக் கொடுப்பாங்க? அதுக்காக நான் எவ்வளவு நேரத்தை செலவழிக்கணும்? அதுக்காக நான் எவ்வளவு தொகையை இழக்கணும்? அதுக்காக நான் எவ்வளவு மெனக்கடணும்? அதுக்காக நான் எவ்வளவு முயற்சி பண்ணணுங்கிற உத்வேகத்தோட செயல்படக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள். அது இயற்கையாவே இறைவன் இவர்களுக்கு கொடுத்த மாபெரும் பரிசு. இன்னொரு விஷயம் பாருங்க, ராசியாதிபதி குரு பகவானா வர்றாரு, 10ஆம் இடங்கிற ஜீவன ஸ்தானாதிபதி தனுசும் குரு பகவானா வர்றாரு. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, அது நெருப்பு, இது நீர். ரெண்டுமே கட்டுப்படுத்த முடியாது. நீங்க ரெண்டுமே ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல கட்டுப்படுத்தணும்னா போராடணும். நெருப்பை கூட சில உபகரணங்கள் மூலியமாக கட்டுப்படுத்திடலாம். ஆனா இந்த வெள்ளமோ மழையோ நீரையோ உங்களால கட்டுப்படுத்தவே முடியாது, கரை புரண்டு ஓடும். மீனராசிக்காரர்கள் நான் இந்த இலக்கை அடைய வேண்டும், இந்த பாதையில நான் போகணும், இந்த விஷயத்தை நான் சாதிக்கணும், இந்த விஷயம் எனக்கு வேணும்னு ஒரு முயற்சி பண்ணிட்டாங்கன்னா காட்டாற்று வெள்ளம் போல கடந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுக்கு யாருமே முட்டுக்கட்டையே போடவே முடியாது, தடையே போட முடியாது. ஆனா நவகிரகங்கள் என்ன சாதாரணமான விஷயமா? நவகிரகங்கள் பூந்து விளையாடும்ல. என்ன எப்படி பூந்து விளையாடும்? வா, உன் கர்ம வினை இவ்வளவு இருக்குது, ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது, 9 கேமரா இங்கே டிடெக்டிவ் பண்ணி என் கையில் கொடுத்துருக்குது, 9 பேரும் உனக்கான ரிசல்ட்டை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு தகுந்த பலாபலனை கொடுக்குற இன்சார்ஜ் சனி பகவான் இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இதை மீறி எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. கட்டம் தன் கடமையை சரியாக செய்யும். அந்த இடத்துல எல்லாரும் மாட்டிக்கிறோம். அப்போ இந்த கிரகங்களுடைய தாக்கத்தினால இவர்கள் வாழ்க்கையில் சில குளறுபடிகளுக்கு ஆளாகிறாங்க. அதுல பொதுவா மீனராசி அதிகப்படியான பிரச்சனைகளை சிக்கிக்கிறது திருமண வாழ்க்கையில தான். என்ன காரணம் அப்படின்னா, இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதி 8ஆம் அதிபதி சுக்கிர பகவானா வர்றார். ஜோதிடத்துல ஒரு அமைப்பு சொல்றான், அஷ்டமாதிபதி திட்டமாக கெடுப்பான், பிளான் பண்ணி போய் சிக்கிக்கிறது, வழியக்க போய் மாட்டிக்கிறது, வழியக்க போய் தலையை கொடுத்து கெட்டு போறது, இது எல்லாத்துக்குமே சுக்கிர பகவான் முக்கியமான ஒரு காரகத்துவமா வர்றார். அவர் மட்டும் ஒரு நல்ல நிலையில் இல்லாம இருந்தார்னா மன வாழ்க்கைங்கிற அமைப்புகளுக்குள்ளேயே ஒரு பிரேக், கொடுத்து பறிப்பது, கொடுத்து கெடுப்பது, அல்லது பொம்மை போல வாழ்றது, எதற்கும் சேர்த்து இல்லை சார், எதற்கும் அனுகூலம் இல்லை சார், வீட்டுக்கு போனாலே முதல் மரியாதை படம் ஓடுற மாதிரியே இருக்கு சார் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வாழ்க்கை ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அமைச்சு கொடுக்குற மாதிரி சில சூழ்நிலைகள்ல செஞ்சு கொடுத்துட்றாரு. அப்போ அதுக்கெல்லாம் சில சொல்யூஷன், சில அமைப்புகள், கோவில்களை நிறைய சொல்லலாம். ஒரு பதிவுகளுக்குள்ள அத்தனையும் சுருக்க முடியாது. அதற்காகவே பெருமுயற்சி எடுத்து நம் நேயர்களுக்காக நம்ம ஒவ்வொரு பதிவுகளில் நம்மளுடைய சொந்த இறையொருளால் இந்த ஒரு வாய்ப்பை உங்களுக்கு சேனல் மூலியமாக கொடுக்குறோம். அடுத்தடுத்த பதிவுகளில் தொடர்ச்சியாக கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக. அப்போ ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்நாளில் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகமான அந்த சுக்கிரன் ப்ளஸ் உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான், இவர்களுக்கான வழிபாட்டு ஸ்தலங்கள், கோவில்களை இந்த பகுதியில் சொல்லலாம். நிச்சயமா. ஆனால் மீனராசிக்கு நிறைய அடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஓரளவுக்கு
திருமண வாழ்க்கை தான் அதீதமா வந்து பாதிக்கப்படும். நிச்சயம் அங்கேதான் வந்து ஒரு இறைவன் வந்து ஒரு கடிவாளத்தை வச்சிருக்காரு. சரி, ஏன்னா மற்ற ராசி நேர்களை காட்டிலும் இந்த ராசிக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா. இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் கோவிலை பத்தி சொல்லுங்க. இவங்களே வழிபடக்கூடியவர்கள் தான். எப்படி சொல்றேன் அப்படின்னா, குருவோட அம்சத்துல இருக்கிறாங்க. தன்னுடைய திறமைய, தனக்கு தெரிந்த விஷயத்த அல்லது செவி வழியா ஒருத்தர் மீனராசிக்காரர்கள்ட்ட போய் நீங்க ஒரு விஷயம் தெரியாத ஒரு விஷயத்த கேளுங்க, அவங்களுக்கு அது தெரியலைன்னா கூட தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்காம எங்கேயாவது தெரிந்தவர்கள்ட்ட கேட்டு செய்திகளை சேகரித்து தன்னிடம் வந்து யாரு கேட்டாங்களோ அவங்கள்ட்ட ஒளிவு மறைவு இல்லாம சொல்லி கொடுக்கணுங்கிற மனநிலையே இருப்பாங்க. அதான் வித்தையை போதித்தல், கற்றுக் கொடுத்தல், ஆசானாக இருத்தல், அறிவுரை வழங்குதல், ஆலோசனை வழங்குதல். அறிவுரையும் ஆலோசனையும் பிறர் மனம் நோகும்படியாக வழங்காம அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவை அறிந்து வழங்குறது. இந்த இயற்கை குணம் இவர்களுக்கு இருக்கும். இதுவே ஒரு வணங்கத்தக்க பண்பு தான். இந்த குணத்தை கொடுத்ததுக்கு காரணம் குரு பகவான். அந்த தட்சிணாமூர்த்தியை குரு பகவானை நீங்க வழிபாடு பண்ணணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மீனராசிக்காரர்களும் கண்டிப்பாக தன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஒரு குருவோட துணை வேணும். குருவை வந்து சாஷ்டாங்கமா நீங்க இறுக்கி அணைச்சுக்கிறது, மானசீகமா குருவே உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், குரு பகவானே உன்னை விட்டு நான் வெளியில போக மாட்டேன், நீங்க என்னைய வந்து என்ன உதாசீனப்படுத்தினாலும் உங்க காலடியில தான் கிடப்பேன் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தோட எந்த குருவையும் இவர்கள் அணுக வேண்டும். அதற்குன்னு போலி குருமார்களிடம் சிக்கிக்க கூடாது. அதென்ன குருவுல போலி அப்படின்னு சொன்னா, அங்கதான் இறைவன் சொல்றாரு, இறைவனை காண்பதற்கு இறைவனை காட்டுகிறேங்கிற பாதையை சொல்லி பணத்தை பறிக்கிற கும்பல் தான் அதிகமா இருக்கு. அந்த இறைவனை காட்டுறேன், இறைநிலையை அடைகிறேன்னு சொல்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா சுத்த ஞானிகளாக இருப்பாங்க. எந்த பொருள் மேலையும் ஆசைப்படாதவங்களா இருப்பாங்க, எதிர் மேலையும் பற்றற்றவர்களாக இருப்பார்கள். அவங்க நம்மளுடைய உலக தர்மத்தை விட்டு தள்ளி இருப்பாங்க. அப்படிப்பட்ட மானசீகமான குருவினுடைய தொடர்புகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இந்த காலத்துல எங்க சார் போய் தேடுறது அப்படின்னு சொன்னா, நான் ஒட்டுமொத்தமா எல்லாரையும் குறை சொல்ற அளவுக்கு வயதும் இல்லை, தகுதியும் இல்லை. அதே நேரத்தில் நான் என்ன சொல்றேன், சித்தர்கள் ஞானிகளுடைய தொடர்புகளை நீங்க பெற்றுக்கங்க. சூசக உடம்போடு சூசக ஜோதியோடு அவர்கள் உங்களோட தொடர்புல இருக்கிறாங்க. மீனராசி குருவோட அம்சமா இருக்கிறதுனால ஞானிகளுடைய தொடர்புகளை நீங்க பெற்றுக்கொள்வது, உங்களுக்கு பிடித்த மகான்களை வியாழக்கிழமை வழிபாடு பண்ணுவது, பிடித்த மகான்களுடைய ஸ்தோத்திரங்களை கேட்பது, பிடித்த மகான்களுடைய திருநாமங்களை உங்கள் நாவால சொல்லுவது. உதாரணத்துக்கு உங்களுக்கு ராகவேந்திரர் ஐயாவை பிடிக்குதா, ஓம் ஸ்ரீ ராகவேந்திராவே நம்ம வள்ளலார் ஐயாவை பிடிக்குதா, அவர் சொன்ன பேருபகாரங்கள், அவர் சொன்ன ஜீவகாரணிய ஒழுக்கங்கள். உங்களுக்கு சீரடி சாய்பாபா பிடிக்குதா, அவருடைய திருநாமங்கள், அவருடைய பக்தர்கள், சாய் சரணம்னு சொல்றது, ஓம் சாய்னு சொல்றது, வாழ்க வளத்துடன் வாழ்க வளமுடன் எல்லோரும் சிறப்பற்று வாழ்க, குருவே வாழ்க, குருவே துணை, இந்த மாதிரியான மந்திரங்களையும் திருநாமங்களையும் நீங்க சொல்ல 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 உங்க வாழ்க்கையில வெற்றி வந்துகிட்டே இருக்கும். அதுவே உங்களுக்கு முதல் படியான வெற்றி. அடுத்ததா மகாலட்சுமி சுக்கிர பகவானுடைய அம்சமாக இருப்பதனால, உங்களுக்கு முயற்சி கிரகம் சுக்கிரனா வர்றதுனால, அஷ்டமாதிபதியாகவும் சுக்கிரனா வர்றதுனால, இந்த திருமண வயதுல இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் உங்க ட்ராக் வந்து எப்படி வேணாலும் மாறிடலாம். உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தியை பொறுத்து ஓரளவு வெள்ளம் வரும் முன்னே அணை போடுவதுன்னு பேர், இதற்கு பேர். அப்போ உங்க வாழ்க்கையில சில தடுமாற்றங்கள் பிரச்சனைகள் வர்ற மாதிரி சூழ்நிலையா இருந்துச்சுன்னு சொன்னா, வியாழக்கிழமை அந்த குரு பகவானுடைய நாளுல வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க வந்து பெருமாளை கும்பிடணும். இது என்னையா வித்தியாசமா இருக்கு? பெருமாளுக்கு உகந்தது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, பெருமாளுக்குரிய திவ்ய தேசங்கள், பெருமாளுக்குரிய ஆழ்வார்களால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட ஸ்தலங்கள் எல்லாம் ஒரு ஐதீகம் இருக்கு. என்ன வியாழக்கிழமை போக சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஸ்ரீரங்கத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. சரி, அங்கே யாரு பெருமாள் இருக்கிறார், தாயார் இருக்கிறார், ஆண்டாள் இருக்கிறாங்க, முக்கியமா ஒரு மகான் இருக்கிறார், இன்னமும் தன்னுடைய பூத உடலோடு அங்கே இருக்கிறார், ஸ்ரீ ராமானுஜர் அங்கே இருக்கிறார். அந்த மாதிரி குரு தொடர்பு பெற்ற பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கு. நம்ம சென்னையில கூட நம்ம வடபழனி முருகன் கோயில் பக்கத்துல ஒரு பெருமாள் கோவில் இருக்கு. அங்கே சித்தர் ஜீவசமாதியை வழிபாடு பண்ணி, பெருமாளை வழிபாடு பண்ணி, பெண் முருகரை வழிபாடு பண்ணணும். இந்த மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தொடர்பு பெற்ற பெருமாளை வழிபாடு செய்வது. அப்ப இந்த சுக்கிரனுடைய அம்சம்தான் பரமாத்மா ஸ்ரீ கிருஷ்ணர் பெருமாள். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அந்த கண்ணனையே நினைத்து கண்ணனிடத்திலே ஐக்கியமானார். அப்ப வியாழன் அப்படிங்கிற அந்த குரு நாள் அன்னைக்கு
அந்த சுக்கிரன்கிற அந்த பரமாத்மாவான அந்த கண்ணபுரானை நினைத்து, கண்ணனையே நினைத்து, கண்ணனுக்காகவே தொண்டுகள் செய்து, தன் வாழ்நாளில் வாழ்க்கையை பெரும்பகுதியை இறை காரியங்களுக்காக அற்புதம் பண்ணிய அர்ப்பணித்த மகான் ஸ்ரீ ராகவேந்திரரை நீங்க கெட்டியாக பிடித்துக் கொள்வது என்பது மீனராசிக்கு மாபெரும் வெற்றியை தேடித்தரும். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார். இப்போ மீனராசி நேயர்கள் இவங்க செய்ய வேண்டிய தான தர்மங்கள் அப்படின்னா என்னென்ன? மீனராசினாலே நான் முதல் பகுதியிலே சொன்னேன், குழந்தையை ரொம்ப நேசிப்பவர்கள் அப்படின்னு சொன்னோம். இதில் உங்கள் சகோதரி வழி குழந்தையா இருக்கலாம், உங்கள் குழந்தையா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரர்கள் குழந்தையா இருக்கலாம், யாருடைய குழந்தையா வேணாலும் இருக்கலாம். அவர்களுக்கு ஒரு சிறு துன்பமும் இல்லாமல் அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் மானசீகமாக மனப்பூர்வமாக செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு தர்மமாக மாறி புண்ணியமாக மாறி உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அந்த புண்ணியம் வந்து உங்களை காப்பாற்றும். முதல் படி தன்னுடைய சொந்த குழந்தைகளை அடிக்காமல் அன்பாக சொல்லிக் கொடுப்பது, அது கர்மாவை இவர்கள் சுமந்துக்காம ஒரு மாபெரும் புண்ணியத்தை தேடி கொடுக்கும். தன்னுடைய குழந்தைகளுக்காக தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணிக்கக்கூடிய உணர்வோடு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் அந்த குழந்தைகளுக்கான எதிர்காலத்தை பற்றி அதிகம் கவலைப்படாமல் இருக்கணும்னா, நீங்கள் ஊராறு பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ள தானா வளரும்னு சொல்கிறாங்க. அந்த ஊராறு பிள்ளைங்கிறது உங்கள் வீட்டுக்கு வர்ற மருமக, உங்கள் வீட்டுக்கு வர மருமகன், அவங்களுக்கு வயதானவர்கள் சரியான மதிப்பு மரியாதையை கொடுப்பது, இதெல்லாமே புண்ணியமாக மாறும். இதெல்லாம் இவங்க வந்து கடைபிடிச்சிட்டு வந்தால் மிகப்பெரிய வெற்றிகள் கொடுக்கும். தானியத்தில் கொண்டக்கடலையை சொல்கிறோம், குரு பகவானுக்கு மிகவும் பிடித்தமானது. இதை அதிகமாக வியாழக்கிழமை உணவுல, வியாழக்கிழமை ஒரு பொழுதாவது நீங்கள் உணவுல இதை சேர்த்துக்கிட்டே வரணும். தினசரி ஆனால் காலையில் சுண்டக்கடலையை வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்து நீங்கள் அதை சமைத்து சாப்பிட்டுட்டு வர்றது நீங்கள் இருக்கிற இடத்துலேயே செஞ்சுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம். நீங்கள் இருக்கும் இடத்துலேயே ஒரு மகானுடைய படத்தை வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுவது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. மகான்களுக்கு எது பிடிக்குது அப்படின்னா, எனக்கு ஜீவனம் பண்ணீங்க, எனக்கு நீங்கள் வந்து நெய்வேத்தியம் பண்ணுறீங்க, எனக்கு வந்து தீபாரத்தனை காட்டுறீங்க, ஒரு எறும்புக்காது நீங்கள் அன்னமிட்டீங்களா, ஒரு எறும்புக்காவது நீங்கள் வந்து ஜீவகாரணியம் பண்ணீங்களா, தொண்டுகள் பண்ணீங்களா அப்படின்னு யோசிப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து வீட்டிலையே வியாழக்கிழமை அன்னைக்கு எறும்பு புற்றுக்கு, உயிரினங்களுக்கு, பட்சிகளுக்கு, பறவை இனங்களுக்கு, பைரவருக்கு, கிளிகளுக்கு, அங்கே இருக்கக்கூடிய குருவிகளுக்கு உணவு தானம் செய்ய 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 உங்களுக்கு கர்மா கழிஞ்சுக்கிட்டே வந்துடும். அதுவே மாபெரும் வெற்றியை தேடி கொடுக்கும். திருமண வயதில் இருப்பவர்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்கனாலே நல்ல மன வாழ்க்கை அமையும். சூப்பர் சார். இப்போ இவங்க அணிஞ்சுக்க வேண்டிய ராசிக்கல் அப்படின்னா என்ன? இவங்களுக்கு வந்து புஷ்பராக கல், மஞ்சள் நிற புஷ்பராகன்னு சொல்கிறோம், கனக புஷ்பராகன்னு சொல்கிறோம். எப்பயுமே ராசிகளில் பரிந்துரை பண்ணும் பொழுது நம்ம ராசியை மட்டுமே வச்சும் எடுக்கக்கூடாது. லக்னம் தசாபுத்திகளை வைத்து அவங்களுக்கு நடக்கக்கூடிய சில சூழ்நிலைகள், கிரக அமைப்புகள், அதை வச்சு தான் முடிவு பண்ணணும். இருந்தாலும் நம்ம மீனராசிக்கு சொல்லக்கூடியது கனக புஷ்பராகங்கள். சிறப்பு. மீனராசி நேயர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் ஏன் ஏற்படுது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. அவங்களுடைய குணாதிசயத்தையும் சொல்லியிருந்தீங்க. இவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள், கோவிலை பற்றி சொல்லியிருந்தீங்க. குருவை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு தான் திரும்ப திரும்ப சொன்னீங்க சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.